என் மகன் இவன் காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்துள்ளான் என்றார் தந்தை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனமாற்றம் ஒன்றே மனிதனை புனிதனாக்கும். உண்மைதான். மனிதர்களாகிய நாம் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு போகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இளைய மகன் ஆசைகளுக்கு அடிமையாகி போகிறான். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தந்தையிடமிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு ஊதாரித்தனமாக தாந்தோணித்தனமாக வாழ்கிறான். எல்லா சொத்துகளையும் இழக்கிறான். அவனுடைய நிலைமை மிக மிக மோசமானதாக மாறிவிடுகிறது. தன் தந்தையை விட்டு பிரிந்தவன், தன் சகோதரனை விட்டு பிரிந்தவன், தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவன், தான் விரும்பியபடி ஊதாரித்தனமாக வாழ வேண்டும் என்று விரும்பியவன் இன்றைக்கு தனிமரமாக நிற்க, சுற்றிலும் அவனுக்கு எதிராக எல்லாம் செயல்படுகிறார்கள். உண்பதற்கு உணவு கூட இல்லாமல், உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் அவனுடைய நிலைமை மிக மிக மோசமானதாகி விடுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தவறு செய்த, குற்றம் புரிந்த, தன் தந்தையின் அன்புக்கு எதிராக சென்ற அந்த இளைய மகன் தன் தவற்றை உணர ஆரம்பிக்கிறான். மிக முக்கியமான இடமது அன்பு சகோதர சகோதரிகளே. தன் தவற்றை உணர்ந்து கொள்ளுகிற அந்த இளைய மகன், நான் மீண்டும் என் தந்தையிடத்தில் செல்வேன், அவரிடத்தில் சென்று, அப்பா, நான் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன், ஒரு கூலி ஆளாக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி மனம் மாறுகிறான், மனம் திருந்துகிறான், தந்தையை நோக்கி வருகிறான். தந்தையினுடைய அன்பிற்காக அவன் இயங்குகிறான். பிரியமானவர்களே, இன்னொரு பக்கத்திலிருந்து தந்தையினுடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது, தந்தையினுடைய அன்பு எப்படி நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கிறது என்பதை அழகாக வெளிப்படுத்துகிறது இறைவார்த்தை. தன்னுடைய மகன் தொலையில் இருந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கிற அந்த தந்தை அவன் வருவதை கண்டுகொண்டு ஓடி போகிறார். அவனை கட்டி அணைக்கின்றார், முத்தமிடுகின்றார். பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தைகள், இதோ என் மகனுக்கு விலை உயர்ந்த மோதிரத்தை போடுங்கள், காலுக்கு மிதியடியை கொண்டு வாருங்கள், கொழுத்த கன்றை அடியுங்கள். என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். என் மகன் இவன் காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்று சொல்லி விருந்து கொண்டாடத் தொடங்குகிறார் அந்த தந்தை. வழக்கமாக இப்படி துரோகம் செய்தவர்களை பார்த்து, சொத்துக்களை பிரித்து கொண்டு போகிறவர்களை பார்த்து நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், நாம் பேச மாட்டோம், அவர்களுக்கு எதிராக செயல்படுவோம். ஆனால் இந்த தந்தை முற்றிலுமாக தன்னுடைய மகன் மீது எவ்வளவு அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த தந்தையின் அன்பே நம் கடவுளின் அன்பு. சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறி மனம் திருந்தி ஆண்டவரிடத்தில் வருகிற போது மட்டுமே இந்த அன்பை நம்மால் சுவைக்க முடியும், ஆண்டவருடைய இரக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு நம்மீது பிரியமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதே நிலையில் மூத்த மகனுடைய மனநிலையையும் இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூத்த மகன் கல்மனம் படைத்தவனாக இருக்கிறான். அவனுக்குள் இருக்கின்ற பொறாமை குணம் அதிகமாக வெளிப்படுகிறது.
தந்தை அழைத்தும் கூட உள்ளே வருவதற்கு மனமில்லாமல் அவன் சினம் கொள்ளுகிறான், தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான். அப்பா, என்னுடைய நண்பர்களுடன் நான் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே தந்ததில்லை. இந்த மகன் விலை மாதுகளுடன் சென்று சொத்துக்களை எல்லாம் பாழாக்கி மீண்டும் திரும்பி வந்தபோது அவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்று சொல்லி அந்த வீட்டிற்குள் வருவதற்கே அவன் தயக்கம் காட்டுகிறான். தன் தம்பியை மன்னிப்பதற்கு அவனுக்கு மனமில்லை, ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் அவனுடைய முகம் சிவந்து போய் கிடக்கிறது. கல்மணம் படைத்தவனாய் அவன் மாறிவிடுகிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் இப்படிதான் நம்முடைய பிடிவாத குணம், நம்முடைய முரட்டு குணம், நம்முடைய கல் நெஞ்சம் பிறரை மன்னிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், அன்பு செய்ய முடியாமல், இரக்கம் காட்ட முடியாமல் இறுகி போய் கிடக்கிறது. இறுகி போயிருக்கிற அந்த கல் நெஞ்சத்தை கரைக்க வேண்டும். இறுகி போயிருக்கிற அந்த கல் நெஞ்சம் உடைக்கப்பட வேண்டும். அதற்கான சரியான காலம்தான் இந்த தவக்காலம். பாவ மன்னிப்பை பெறுகின்ற காலம், இயேசுவின் அன்பை உணர்கின்ற காலம், இயேசுவினுடைய இரக்கத்தில் வாழ்கின்ற காலம். மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம். சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை. இருவரையும் பெற்றோர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள், அன்பு செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஆண் பிள்ளைக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்தில் அவனுடைய கை கால் முறிந்து அவன் வீட்டில் படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அப்பொழுது அந்த குடும்பத்தில் இருந்த அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் அந்த பிள்ளையின் மீது அதிகமான அக்கறை எடுத்துக் கொள்கிறார்கள், அன்பை காட்டுகிறார்கள். அந்த பிள்ளையை விழுந்து விழுந்து கவனிக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் அந்த பெண் பிள்ளையை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை. அவ்வளவாக அந்த பெண் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் பிள்ளை மிகுந்த வருத்தப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள். தன் தம்பியை அதிகமாக கவனிப்பதாகவும் தன்னை கைவிட்டு விடுவதாகவும் அவள் உணர்கிறாள். இதனால் மனமுடைந்து போய் அந்த குடும்பத்திலிருந்தே அவள் தன்னை பிரித்துக் கொள்வதைப் போல உணர்கிறாள். ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் அந்த தவற்றை உணர்ந்த பிறகு தன்னுடைய மகளுக்கு புரிய வைத்து, இதோ இந்த மகன் காயப்பட்டிருக்கிறான், துன்பத்தில் இருக்கிறான், ஆதரவற்ற நிலையில் இருக்கிறான், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். எனவே அவன் மீது நாம் அதிகமான அக்கறை காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், இரக்கத்தை பொழிய வேண்டும். நீ எப்பொழுதும் எங்களுடைய அன்புக்குரியவளாக இருக்கிறீர் என்று சொல்லி தன்னுடைய அந்த பெண் மகளை அரவணைத்துக் கொண்டு தன்னுடைய தம்பியின் நிலைமையை எடுத்துச் சொல்லி அவளையும் தன்னுடைய தம்பியின் மீது பாசமும் அன்பும் காட்ட அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள். சகோதர சகோதரிகளே, இந்த மனநிலைதான் நமக்கு அவசியம். எல்லோரையும் அரவணைத்து சொல்லுகிற அன்பும் இரக்கமும் பொழிகின்ற நல் மனதை வேண்டி இந்த திருப்பலியில் செபிப்போம். ஆமீன்.